2018 மற்றும் 2017-L என் கட்டி வெடித்து 9x1 செமி வளர்ந்தது. என் மூளையின் 3இல் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டது. மூளையின் ஒரு பகுதி அகற்றப்பட்டால் அது மீண்டும் வளராது. எனக்கு சாதாரண கட்டி இல்லை, அது கிளியோபிளாஸ்டோமா வகை, மிகவும் ஆபத்தானது. இந்த MRI ஸ்கேன் படத்தில் அதை பார்க்கலாம். இந்த கட்டியுடன் யாரும் பிழைத்ததாக சரித்திரமே இல்லை. கட்டியின் அளவை பொறுத்து மக்கள் சுமார் 1 முதல் 2 வருடங்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அதற்கு மேல் யாரும் இல்லை. நான் ஆமென் சொல்லி முடித்ததும் ஒரு தெளிவான குரல், நான் உன்னை ஒருபோதும் சாக விட மாட்டேன் என்று சத்தமாக கேட்டது. இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு மிகவும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாமும் ஆரம்பிக்கவே முடியவில்லை. ஏனெனில் அவர் மற்றும் நான் பல விஷயங்களை அனுபவசரிகமாக விவாதித்தோம். என் விருந்தினர் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான, சொல்லலாம், ஒரு அதிர்ச்சி, ஒரு துயரம் அனுபவித்தவர். அதாவது அவருக்கு ஒரு மூளை கட்டி இருந்தது, மிகவும் ஆக்கிரமிப்பான மூளை கட்டி. அது அவரை உயிரின் எல்லை வரை கொண்டு சென்றது. அவர் கடவுளை சந்தித்தார். மேலும் அதிக நேரம் வீணாக்காமல் இப்போது அவருடைய கதையை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். கோரன் சுஷிக் இன்று நம்முடன் இருக்கிறார். கோரன், இந்த போட்காஸ்டில் பங்கேற்க நேரம் எடுத்துக் கொண்டதற்கு மிகவும் நன்றி. இந்த போட்காஸ்ட் மூலம் நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம் என்றும் இது மற்றவர்களுக்கு ஊக்கமும் கட்டுமானமாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக நான் சொல்ல முடியும். நான் கிறிஸ்தவ மதத்தில் வளர்ந்தேன். நான் அந்த மதத்தில் பிறந்து என் வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக வாழ்ந்தேன். ஆனாலும் ஆழ்ந்த மனமாற்றம் அடையாமல், ஆன்மீக மறுபிறப்பு இல்லாமல் இருந்தேன். 2010ஆம் ஆண்டு எனக்கு மூளை கட்டி இருப்பதாக கண்டறியப்பட்டது. அந்த நேரத்தில் அது சுமார் 4 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது. பெரிய கட்டி. என்னை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றவில்லை. ஏனென்றால் அந்த பெரிய அறுவை சிகிச்சைக்கு நான் முழுமையாக சம்மதிக்கவில்லை. அதனால் நான் என் குடும்பத்துடன் வீடு திரும்பினேன். அந்த நேரம்தான் நாங்கள் குடும்பமாக கடவுளிடம் தீவிரமாக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தோம். அவர் அதிசயமாக என்னை குணப்படுத்த வேண்டும் என்று. நான் மெதுவாக, ஆனால் நிச்சயமாக மிகவும் மிகவும் நன்றாக உணர ஆரம்பித்தேன். என் உடல் நிலையும் நலனும் படிப்படியாக மேம்பட ஆரம்பித்தது. அப்புறம் நான் தேறியதும் எப்படியோ கடவுள் தொடர்பு குறையத் தொடங்கியது. அதோடு கூட கடவுளா இல்ல, என் முயற்சியான நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு நினைச்சேன். மூலிகை சாருக்கு மாறி இறைச்சி, பால் மற்றும் விலங்கு தயாரிப்புகளை விட்டுட்டேன். நான் சரியான சிகிச்சை முறைகளையும் இயற்கை உணவுகளையும் மூலிகை சாறுகளையும் பின்பற்றினேன். கடைகளில் விற்கும் செயற்கை வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை. நம் உடல் செடிகளிலிருந்து பெறப்படும் இயற்கையான சாறுகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டு சரியாக செயல்படும். இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருந்தாலும் இப்போது நான் அதற்குள் விரிவாக போகப் போவதில்லை. உதாரணத்திற்கு 2010-L நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? அப்போது கடுமையான தலைவலி அல்லது அசௌகரியம் இருந்ததா? அது வழக்கமான தலைவலியா, மைக்ரேன் வலியா? எப்படி அந்த நிலைக்கு வந்தீங்க? ஏய், இதை டாக்டர் கிட்ட காட்டுவோம்னு தோணுச்சு. நான் திடீர்னு மயங்கி விழுந்தேன். உடனே அவங்க என்னை ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனாங்க. அங்க பரிசோதனை செய்யும் போது எனக்கு பெரிய மூளை கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. சுமார் 4 முதல் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு. அப்புறம் அவங்க உடனே எல்லாத்தையும் முழுமையாக எடுத்துடணும் என்று நினைச்சாங்க. ஆனா நம்ம மனைவி ரொம்ப உறுதியாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால அது நடக்காம தடுக்கப்பட்டது. அதனால அவங்க கவனமா என் தலையை திறந்து என் மனைவி கிட்ட முழுமையான அனுமதி கேட்டாங்க. அவங்க மறுக்கவே என்னை திரும்ப மூடி அப்படியே விட்டுட்டாங்க. நான் பிழைக்க விரும்பலைன்னு நானே முடிவு செஞ்சதா டாக்டர் சொன்னது ரொம்ப ஆழமான கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நீண்ட ஓட்டம். அப்புறம் நான் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப மாமிசம் மற்றும் ஆரோக்கியமில்லாத சாப்பாடுகள் சாப்பிடுவேன். அந்த நேரத்திலிருந்து நான் முழுக்க செடி சார்ந்த உணவுகள் மட்டும் சாப்பிடுறவங்க ஆனேன்.
மாமிசம் மற்றும் மற்ற எல்லா சாப்பாடுகளையும் நானே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லா உணர ஆரம்பிச்சேன். அந்த காலத்திலும் அதுக்கப்புறமும் நாங்க எப்போதும் கடவுளை வேண்டி நம்மை குணப்படுத்தி காப்பாற்றணும் என்று நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை செய்தோம். நான் நலமடைய ஆரம்பிச்சதும் என் உடல் நலமோட காரணம் அவந்த தலையீடு என்று மறந்தே போனேன். அரை வருடம் கழிச்சு நான் முற்றிலும் பிரார்த்தனை செய்யவும் படிக்கவும் நிறுத்திட்டேன். 1 வருடம் உண்மையிலேயே மன்னிக்கணும். அப்படியே திடீர்னு நான் ஹாஸ்பிடல்ல முடிஞ்சேன். 1 மாதம் முன்னாடி சோதனைக்கு போனப்போ எனக்கு இடது பக்கத்துல ஒரு கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதம் கழிச்சு அது ரொம்ப மோசமான கட்டி என்பதால் ஹாஸ்பிடலுக்கு எடுத்துச் சென்றப்போ என் மூளையின் மறுபுறம் இன்னும் 3 கட்டிகள் உருவாகி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. 1, 2, முக்கியமா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தது. அடிப்படையில் என் முழு தலையும் கிட்டத்தட்ட சாப்பிடப்பட்ட மாதிரி இருந்தது மற்றும் நான் அதை மிகவும் மிகவும் நன்றாகவே நினைவில் வைத்திருக்கிறேன். மருத்துவமனை ஊழியர்கள் எனக்கு மிகவும் தெளிவாக சொன்னார்கள். அவர்களால் எனக்கு உதவ முடியாது என்றும் நான் உண்மையில் வீட்டிற்கு சென்று என் அன்பான குடும்பத்தினருக்கு என் இறுதி பிரியாவிடை சொல்ல தயாராக வேண்டும் என்றும் நான் அதிகம் தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் நான் ஒரு அரை மயக்க நிலையில் இருந்தேன். அதாவது ஒரு விதத்தில். அப்போது அது ஒரு சனிக்கிழமை மதியம். அது கோடை காலம் உச்சியில் இருந்தது. சுமார் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம். நாங்கள் எங்கள் வீட்டின் மேல் மாடியில் இருந்தோம். நிறைய பேர் என் நலனுக்காக பிரார்த்திக்க வந்தார்கள். வானத்தில் ஒரு மேகமும் இல்லை. பிரார்த்தனை நடக்கும்போது திடீர்னு இடி மிக பெரிய சத்தத்தோடு முழங்கியது. எல்லாரும் பயந்துட்டாங்க. என்ன நடக்குது? உலகம் முடிவுக்கு வருதா என்று. பெரிய சத்தம். திடீரென எல்லாம் சரியானது. நான் எழுந்து நின்றேன். தெம்பு வந்தது. பிறகு மருத்துவமனைக்கு MRI எடுக்கச் சென்றோம். அங்கு புதிய வளர்ச்சி ஏதும் இல்லை என கண்டறியப்பட்டது. இடது பக்க முக்கிய கட்டி சுருங்கல. ஆனா மரண பயம் போயிருச்சு. கடவுள் என் மூளைய புதுப்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். இருபது 10-L உங்களுக்கு 5 முதல் 6 வரை செமி அளவில் ஒரு மூளை கட்டி இருந்தது தெரிந்தது. அந்த காலத்தில் இவை பற்றி தெரிந்த பிறகு நீங்க செடி அடிப்படையிலான உணவுக்கு மாறினீங்க. சரிதான். அப்படியா? நீங்க எவ்வளவு காலம் அந்த தாவர உணவை சாப்பிட்டீங்க? 1 வருஷம் அந்த உணவுல இருந்தேன். ஆனா கடைசி சில மாசத்துல கட்டுப்பாடு குறைஞ்சு சாதாரணமா சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆரோக்கியமில்லாம சாப்பிட்டதால உணவையும் கடவுளையும் மறந்தேன். உடனே மீண்டும் நோய்பட்டேன். என்ன, யாரும் கடவுளை புகழ்ந்து நன்றி சொல்லாட்டா அது கடவுளை விட்டுட்டதா அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க சொல்லப்போனா முன்னாடி இருந்த உண்மையான உணவு முறைக்கு திரும்பினீங்க. அப்புறம் கடவுள் அதிசயம் செய்ய நான் மீண்டும் சரியா செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா நானும் ஆழமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க இத ஒரு விதமான உணர்வுல தெரிஞ்சுக்கோங்க. ஏறத்தாழம் நிலை நான் ஒரு ஏறத்தாழும் ரொம்ப ஸ்திரமில்லாத வளைவில் இருந்தேன். நான் உண்மையிலேயே ஸ்திரமா இருக்கலை. நான் கடவுளுக்காக முயற்சி செய்து மக்கள் எல்லாரையும் எப்போதும் எச்சரிக்கையா சொல்லினேன். ஆனா அது முழுமையா இல்ல. அதுக்கப்புறம் சில முக்கியமான வருடங்கள் கழிச்சு, குறிப்பா 2018 அல்லது 20ல என் கட்டி வெடிச்சு 9/10 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்தது. அப்படின்னா என் மூளையில 1/3 உண்மையிலேயே சாப்பிடப்பட்டு போச்சு. மூளையில ஏதாவது சாப்பிடப்பட்டு எடுத்துட்டா அது திரும்ப வளர முடியாது. ஏன்னா அந்த செல்கள், நரம்பு செல்கள், அவங்க வளரவே மாட்டாங்க. அவங்க பெருச்சிக்கவே மாட்டாங்க. அப்படின்னா எடுத்துட்டாங்கதான். அது எப்போ நடந்தது? எங்க வருடம் நடந்தது? 2018ல. 20ல நீங்க. அதுதான் சொல்லணும்னா எனக்கு ஒரு திருப்புமுனை மாதிரி. சரியா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மரணத்தை பற்றி பயம் இருந்ததா? அதை பற்றி யோசிச்சீங்களா? அந்த நேரத்தில உங்க மனசுல அதிகமா ஓடின எண்ணங்கள் என்ன? அந்த கடைசி நிமிஷங்களில மரணம் அப்படின்னு சொல்லலாம். அது நடக்கணும்னு இருந்த நேரத்தில நான் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தேன். அந்த வருடங்களில, அந்த கடினமான நேரத்தில எனக்கு ரொம்ப மோசமான எபிலெப்சி பிடிப்புகள் வந்தது.
ஏன்னா என் மூளையில முக்கியமான 1/3 முழுக்க அடக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா என் மூளை ரொம்ப அழுத்தத்துல இருந்தது. டியூமர், நீங்க பிறகு பார்க்க போற படங்களில தெரியும், என் மூளையின் இன்னொரு பாதியை 2 சென்டிமீட்டர் அல்லது அதுக்கு மேலு தள்ளிவிட்டது. எபிலெப்சி பிடிப்புக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனா ஆன்மீக ரீதியில கூட 2 பக்கங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் மாதிரி இருக்கலாம். ஆனா என்னோட மாதிரி அது உடல் அமைப்பிலேயே ஏற்படுறதுன்னா அது அந்த மாதிரி ஆன்மீக விஷயம் அல்ல, நேரடியாக மூளை திசு அழிக்கப்படுறதுதான். மற்ற மூளை பகுதிக்கு மிக அதிக அழுத்தம் வந்தது. அது சுமார் 2 முதல் 3 சென்டிமீட்டர் தடிமனாக ரொம்பவே வேதனையோட இருந்தது. அது ரொம்பவே பயங்கரமா இருந்தது. யாரோ உத்தரவாதமா 230 வோல்ட் மின்கம்பியை 12 வோல்ட் இல்ல, முழு 230 வோல்ட் சக்தியோட நேரா உங்கள் காதுல வைக்கிற மாதிரி. நான் உண்மையிலேயே அந்த பயங்கரமான தாங்க முடியாத வேதனையை சரியாக விவரிக்க கூட முடியாது. நான் முழுக்க வெறுப்போட இருந்தாலும், யாரையாவது இப்படி சும்மா வேதனைப்படுத்தணும்னு நினைத்தாலும் கூட இந்த மாதிரி வேதனையை யாருக்கும் வேண்டாம், ஹிட்லர் மாதிரி ஒருத்தருக்கு கூட வேண்டாம் என்று நினைக்கிறேன். இந்த மாதிரி வேதனை ரொம்ப அரிதாதான் அனுபவிக்க முடியும். பலரிடம் பேசினேன். ஆனா 220 வோல்ட் மின்சாரம் பாயிற மாதிரி உடம்பை கிழிக்குற இந்த மாதிரி பயங்கரமான அனுபவத்தை யாரும் சொன்னதில்லை. அப்படின்னா அந்த நேரத்துல உங்க உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆமாம். அந்த காலம் எப்படி இருந்தது? நான் கடவுளுக்கு இதுவரைக்கும் இவ்வளவு நெருக்கமாக இருந்ததே இல்லை. அந்த உயிர் போகும் தருணத்துக்கு முன்னாடியே 2 மாதம் முன்னாடியே நான் ரொம்ப பலவீனமா விழுந்தவனாக மாறி ஒரு 20 அல்லது 30 அடிகள் நடக்க முடியும்னு தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் இன்னும் பலவீனமா ஆகுறேன் என்று உணர்ந்தேன். ஆனா நான் கடவுளோடு ரொம்ப நெருக்கமா இருந்ததாலே மரணம் எனக்கு ஒரு சின்ன பயம் கூட தரல. ஒரே கவலை என் அன்பு மனைவி, என் செல்ல மகன், அவர்களை விட்டு போகிறதுக்காகத்தான். ஆனா எனக்காக நான் எந்த பயமும் உணரல. நான் ரட்சிக்கப்பட்டவன் மாதிரி உணர்ந்தேன். நான் கடவுளோட ரொம்ப ஆழமான தொடர்பு வந்துட்டேன். அதனால மரணமே எனக்கு பயம் இல்லை. ஏனென்றா இயேசு நம்ம தலைமுறையில விரைவில் வரும்போது அவரை ஏற்றி கேட்டு அவரோட சித்தத்துக்கு ஏற்ப வாழ்ந்த எல்லா விசுவாசிகளையும் அவர் உயிர்ப்பிக்க போறார் என்று நமக்கு தெரியும். இது என் வாழ்க்கையின் அழகான பகுதி. ஆனாலும் இந்த ஆழமான தொடர்பால் எனக்கு மட்டும் ரட்சிப்பு கிடைப்பது சுயநலமாக தோன்றியது. ஏன்னா பூமியில் பலர் அழிந்து போவார்கள். அதனால் அங்கிருந்தே கடவுளிடம் வேண்டினேன். இது குணப்படுத்துவது மட்டுமல்ல, என் மூளை அழிந்திருந்ததால் கடவுள் ஒரு புதிய மூளையை உருவாக்க வேண்டுமென வேண்டினேன். ஆமாம். அது பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்தலாமா? ஒரு தீவிரமான கட்டத்தில் ஒரு தீங்கு விளைவிக்கும் கட்டி உங்க நிலைமை போல கடைசி முக்கியமான நாட்களில் வந்துருச்சுனா அதுக்கு எந்த ஒரு பயனுள்ள சிகிச்சையும் கிடையாது. அது துரதிருஷ்டவசமாக அப்படியே விட்டுவிடப்படுது, தவிர்க்க முடியாத மரணத்துக்கு தண்டிக்கப்படுறது. என் கட்டி ரொம்ப தீவிரமானது. சில கட்டிகள் புற்றுநோய் அல்லாதவை. அவை வெறும் மூளை வளர்ச்சிதான். இதனால் நீண்ட காலம் வாழலாம். அவற்றை அறுவை சிகிச்சையில் அகற்றலாம். ஆனால் என் கட்டி 3 மற்றும் 4ஆம் நிலை, அது சீரற்றது. 3 மற்றும் 4 என்றால் என்ன அர்த்தம்? மொத்தம் 4 நிலை கட்டிகள் இருக்குது. முதல் நிலை நல்ல கட்டி. அது ஒரு புண் மாதிரிதான். அதை அறுவை சிகிச்சை மூலம் எடுக்க முடியும். நேரத்தில் செய்யப்பட்டது என்றால் உயிரோடு இருக்க முடியும். ஆனா நிலை அதிகமா போனாலோ நோயாளியை குணப்படுத்த முடியாத நிலைக்கு போயிடும். எனக்கு சீரற்ற கட்டி இருந்தது. அதில் கிளியோபிளாஸ்டோமா போன்ற பகுதிகள் இருந்தன. அது மிகவும் தீவிரமானது. பாருங்க, இது கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட் பயன்படுத்திய எம்ஆர்ஐ படம். அதிக வெள்ளை பகுதிகள் இருந்ததால ஆவணங்கள் படி யாரும் பிழைக்கல. கட்டியின் அளவை பொறுத்து மக்கள் 1 முதல் 2 ஆண்டுகள் வரை வாழ்றாங்க. ஆனா அதுக்கு மேல யாரும் வாழ்ந்ததில்லை. சரி, இந்த கதையை தொடரலாம் வாங்க. அப்போ 20ல நீங்க ஒன்னா படுக்கையில படுத்திருந்தீங்க. அப்போ நீங்க கடவுளை என்ன பிரார்த்தனை பண்ணீங்க? அது எப்படி இருந்தது? நான் ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணினேன். அப்போ என்கிட்ட வாட்ச் இல்லை. ஆனா 1 மணி நேரம் பிரார்த்தனை செஞ்சேன். அந்த புனித இடத்தில
என் பாவங்களை தேவன்கிட்ட ஒப்புக்கிட்டு என் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கிறதா சொன்னேன். அப்போ நான் பிசினஸ் உலகத்தில் இருந்தேன். நான் ஒரு பொருளாதார வல்லுநர், உற்பத்தியாளருடன் சேர்ந்து ஆடியோ கம்பெனி தொடங்கினேன். அது என்னை கடவுளிடமிருந்து தூரமாக்கிவிட்டது. கடவுள் அதை அனுமதித்தால் நான் அவரோடு நிலைத்திருக்க. அந்த ஜெபத்தில் நான் கடவுளிடம் எல்லாவற்றையும் கேட்டேன். அவரை விட்டு விலகியதற்கும் அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டதற்கும் மன்னிப்பு கேட்டேன். நான் நினைவிருந்த பாவங்களை அவரிடம் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு வேண்டினேன். அவருடைய சித்தமானால் ஒரு அதிசயம் நிகழ்த்தவும் மனித குலத்திற்கு எச்சரிக்கை அளிக்கவும் இயேசு திரும்பவும் மக்கள் ரட்சிக்கப்படவும் வேண்டினேன். நான் ஆமேன் என்று சொன்னதும் ஒரு வல்லமையான குரலை தெளிவாக கேட்டேன். நான் உன்னை எப்போதும் மரணிக்க விட மாட்டேன். ஏன் எப்போதும்? ஏனென்றால் இயேசு நம்முடைய வாழ்நாளில் வரப்போகிறார். உலகம் முழுவதும் இப்போது நடக்கின்ற இந்த ஆழமான நெருக்கடிகளை பாருங்கள். நம்முடைய கண்முன்னே ஆழமாக வளர்ந்து வரும் இந்த அடக்குமுறை ஆட்சி. மக்கள் குருடர்களாகிவிட்டார்கள். இது மெதுவாக நடப்பதால். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் மக்களின் மனநிலையும் சிந்தனையும் மாறியுள்ளது. இப்போ யாரும் பேசறதில்லை, எல்லாம் போன்தான். நாள் முழுக்க போன்லையே இருக்காம்ப, எல்லாம் மாறிடுச்சு. அநாகரிகம் உலகம் முழுவதும் இவ்வளவு அதிகமாக தோன்றியுள்ளது. அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. 20 வருடங்களுக்கு முன்பு இந்த ஆழமான மாற்றம் முற்றிலும் கற்பனை கூட முடியாதது. ஆனால் நான் எப்போதும் சொல்வது போல, நாம் துரதிருஷ்டவசமாக ஒவ்வொரு நாளும் சிறு மறைமுகமான அளவுகளில் இதை பெற்றுக்கொண்டு வருகிறோம் என்பதால் மனிதகுலத்தின் ஆழமான மற்றும் கவலைக்கிடமான வீழ்ச்சியை முழுமையாக புரிந்து கொள்ளும் திறன் நம்மிடம் இனி இல்லை. அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் 1 மணி நேரம் முழுக்க மனதார இறைவரிடம் பிரார்த்தனை செய்தீர்கள். அந்த முக்கியமான பிரார்த்தனைக்கு பிறகு என்ன நடக்கிறது? நான் மருத்துவமனையில் இருந்தபோது நடந்த முதல் விசித்திரம், அந்நியர்களும் நோயாளிகளும் என்னிடம் வந்து கடவுளை பற்றி பேசலாமா என கேட்டதுதான். அந்த நாடு நான் அப்போது வாழ்ந்த இடம்தான். அது ஒரு நாத்திர நாடு. பல்கலைக்கழகத்திற்கு முன் என் முதல் வேலை எக்ஸ்ரே தொழில்நுட்ப நிபுணர். அதே சமயம் நான் MRI மற்றும் டோமோகிராஃபி பிரிவையும் நிர்வகித்தேன். அதனால் மருத்துவத்துறை சூழ்நிலையை நான் நன்கு அறிவேன். அச்சூழலில் கடவுளை பேசுவது கடினம். ஆனால் ஆச்சரியமாக 30 பேர் என்னை சந்தித்தனர். அவர்கள் உண்மையை அறிய விரும்பியதால் என்னால் அதை சொல்ல முடிந்தது. என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால், நான் சந்தித்த எல்லா மக்களிலும் டாக்டர்கள் முதல் சுத்தம் பொறுப்பாளிகள் வரை எனக்கு மிக முக்கியமான அனுபவம் சுத்தம் பொறுப்பாளியுடன் தான் ஏற்பட்டது. எப்படியோ என் மனைவியின் மூலம் அந்த பெண் என்னை பற்றி கேட்க ஆரம்பித்தார். தெரியாத ஒருவரை மக்கள் விசாரித்து தேடுவது புரியவில்லை. பிறகு நான் வேறொரு இடத்தில் சில நாட்கள் இருந்தேன். ஆனால் அந்த பெண்ணை மீண்டும் சந்திக்கவில்லை. நான் அங்கே போனதும் அந்த பெண் என்னை அழைத்து, கோரன், கடவுள் மற்றும் இயேசுவை பற்றி ஆழமாக சொல்ல முடியுமா என கேட்டார். அந்த மருத்துவமனையில் நடந்த அற்புதங்களால் மக்கள் நம்பிக்கையோடு திரும்பியது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இது போன்ற அனுபவம் எனக்கு முன் எப்போதும் இருந்ததில்லை. நான் பைபிளையும் கடைசி நாட்களை பற்றியும் எப்போதும் படித்திருக்கிறேன். ஆனால் கடவுளின் இவ்வளவு தீவிரமான செயல்களை நான் நேரில் பார்த்ததில்லை. இப்பவும் நான் கடவுளுக்காக உழைக்கிறேன். அற்புதங்கள் தொடர்ந்து நடக்குது. உதாரணத்துக்கு, சமீபத்துல நான் சில விசித்திரமான சூழ்நிலைகளால் அது சாத்தியமில்லாததாக இருந்தாலும் நான் எப்படியோ அவரை தொடர்பு கொள்ள முடிந்தது. மக்கள் என்னை அழைத்தனர். ஒரு பெண் தீவிர புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அது அவள் வயிறு முழுவதும் பரவி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். எல்லாமே நாசமாகிவிட்டது. அதை பார்க்க பயங்கரமாகவும் மனவேதனையாகவும் இருந்தது. அதனால் நானும் என் மனைவியும் அவளை சந்தித்து ஜெபித்து கடவுளை பற்றியும் உண்மைகளை பற்றியும் பேசினோம். பிறகு
அவளை அந்த கிளினிக்கின் பல்லியேட்டிவ் கேர் பிரிவுக்கு அனுப்பினார்கள். அங்கு இறுதிக்கட்ட சிகிச்சை அளிக்கப்படும். எங்க ஜெப குழுவோடு நீங்க ஆன்லைன்ல சேர லிங்க் அனுப்புறோம். ஜெபிச்ச சில நாள்ல அந்த பெண் பல்லியேட்டிவ் கேர்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்ப அவளும் எங்க கூட குழு ஜெபத்துக்கு வர்றா. இப்படி அடிக்கடி நடக்குது. கடவுளுக்கு மகிமை, கடவுளுக்கு மகிமை. இதுதான் கடவுளுடன் என் உடன்பிறப்பின் விளைவு. 2018 முன்பே அவருடன் பலமுறை பணியாற்றியுள்ளேன். ஆனால் அப்போதிலிருந்து என் வாழ்க்கையை அவருக்கே அர்ப்பணித்தேன். இதனால் பலர் உண்மையிலேயே கடவுளை கண்டடைந்தனர். என் சக்தியால் அல்ல, மனதை கடவுளிடம் ஒப்படைத்ததால் அவர் என்னை பேச வைத்தார். இது அவரின் தெய்வீக வழிகாட்டுதல். இறைவனுக்கு துதி. கொஞ்சம் பின்னோக்கி போய் உங்க அனுபவத்தை பேசுவோம். 1 மணி நேர ஜெபத்திற்கு பிறகு அந்த புற்றுநோய் என்னாச்சு? டாக்டர்கள் என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்தப்போ எப்படி இருந்தது? நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவங்க மீண்டும் திறந்தாங்க. என்ன பண்ணலாம் என்று பார்ப்பதற்காக. அதுக்கப்புறம் மூடிட்டாங்க. அவங்க சுமார் 1 சென்டிமீட்டர் அரை திசுவை ஆய்வுக்காக எடுத்தாங்க. அதுல அவங்க கண்டுபிடிச்சது அது ஸ்டேஜ் 4 தான். அது என்ன அர்த்தம்? அது மிகவும் தீவிரமான கட்டி, அறைவில் கூட இல்லாதது. பில்லியன் கணக்கானோரில் யாராவது தப்பிக்கிருக்கலாம். ஜப்பான் குண்டுவெடிப்பில் 400 மீட்டரிலும் உயிர் பிழைத்தவர்கள் உண்டு. ஆனால் சாதாரண சூழலில் இதிலிருந்து யாரும் தப்பியதாக மருத்துவ பதிவுகள் இல்லை. இது மிக வேகமாக நடப்பதால் சிகிச்சைக்கும் நேரமில்லை. நான் இயற்கை மூலிகை சாறுகளோடு சிகிச்சைக்கு ஆதரவாளி. அந்த வைட்டமின்கள், மினரல்கள் பியோ ஷாப்புல விற்கிற மாதிரி இல்லை. அங்க பணம் சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. ஆனா அந்த ஷாப்புல கூட இந்த மூலிகை சாறுகள் கிடைக்குது. கடல் செடியிலிருந்து எடுக்கும் கல்சியம் சாறு உயிருள்ள பொருளிலிருந்து வரணும். அப்போதான் எல்லாம் சரியா அரைக்கப்படும். இப்போ பணத்துக்காக நடக்கிறதை விட ஆழமான பாரம்பரிய மருத்துவத்தையே நான் ஆதரிக்கிறேன். அந்த அனுபவத்துக்கு அப்புறம் நான் சீக்கிரம் எழுந்து எல்லாத்தையும் நல்லா கையாண்டேன். மக்கள் என்னை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அறைக்கு வந்த நர்ஸ்களும் இருந்தாங்க. இதெல்லாம் சுவாரஸ்யமா இருந்தது. டாக்டர்கள் கூட நான் இவ்வளவு நல்லா இருக்கிறதை பார்த்து வியந்தாங்க. அதனால திட்டமிட்டதை விட அதிக நாள் என்னை வைத்தாங்க. 10 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டேன். உடனே குடும்பத்துடன் வீடு திரும்பினேன். நிம்மதியா இருந்தேன். அப்போ ஒரு மலை கிராமத்தில் இருந்தோம். 10 கிலோமீட்டர் மலைப்பாதையில நடந்தோம். முன்னாடி 10 மீட்டர் கூட நடக்க முடியல. ஆனா கடவுள் செஞ்ச அதிசயத்தால 3 மணி நேரமா மலை மேல ஏறி நடந்தேன். கடவுள் பெரிய அதிசயம் செஞ்சாரு. உண்மையாவே டாக்டர்களும் இதை ஒத்துக்கிட்டாங்க. டாக்டர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியல. ஒரு டாக்டர் சொன்னாரு, ஐயா, அதிசயங்கள் நடக்காது. ஆனா இப்போ உங்க டியூமர் மறைஞ்சிடுச்சு. அதுதானா மறைய வாய்ப்பே இல்லை. அதுக்கு பதிலா உங்க உடம்பு அதை எப்படியோ சுருட்டி செல்களுக்குள்ள ஒளிச்சிருச்சு. கடவுள் கிடையாது, அதிசயங்கள் கிடையாது. அதனால இது ஒரு பரிணாம சாத்தியம்தான். அதனால் உடன் மூளையை சுருக்கி அதன் செயல்பாட்டை பாதுகாக்கிறது. டாக்டர்கள் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. ஏன்னா அவங்க சாதாரண பட்டதாரிகளை விட 2 மடங்கு அதிகமா படிக்கிறாங்க. ஆனால் ஒரு மருத்துவர் தன் மனதை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் மருந்து தொழில்நுட்பம் பல்கலைக்கழகங்களை இயக்கி மாணவர்களுக்கு பொய் தகவல்களை தந்து மருந்துகளை விற்க தூண்டுகிறது. ஆனா இதை வலியுறுத்தி சொல்லணும். டாக்டர்கள் இயற்கை மருத்துவத்திலும் அவசியம் தேவை. நம்மளோட பலர் ரொம்ப ஓவரா போய் டாக்டர்கள் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லுறாங்க. இரண்டையும் சேர்த்து வடிகட்டுவதில்தான் சமநிலை உள்ளது. அதுதான் உண்மையிலேயே நடந்தது. டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. சிலர் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அந்த குழு டாக்டரும் கூட.
அவங்க நம்ம பிரார்த்தனை குழுவின் முக்கிய உறுப்பினரா இருந்தாங்க. இப்போ டாக்டர்கள் பற்றி பேசுறப்போ எனக்கு நெருக்கமான ஒரு தோழி நினைவுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு டாக்டர், தன்னோட இயற்கை மருத்துவ கிளினிக் வைத்திருந்தாங்க. ரொம்ப அதிகாரப்பூர்வமான மருத்துவ நிபுணர். ஆனா அவங்க நியூ ஏஜ் மதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அங்க மறுபுறம் வந்த முறைகள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு அதிசயமான முறையில் கடவுள் அவங்களை அவங்க அம்மாவிலிருந்து என்னோட இணைத்தார். அவங்க அம்மா நாத்திகர், ஆனா என் குணமான அனுபவத்தை கேட்டாங்க. அப்புறம் அவங்க கேஸ் பத்தி பேசணும்னாங்க. அதை எப்படி சொல்றது? அது ஒரு நோய், நரம்புகள் சிதைந்து நடக்க முடியாமல் பலவீனமடைந்து வாய் திறக்க முடியாமல் உயிரிழப்பீர்கள். இதுக்கு மருந்தே இல்லை, யாரும் குணமடையல. அப்பவே கடவுள் அவங்களை காத்தார். அவங்க வியோ ஏஜ் விஷயங்கள்ல இருந்தாலும் நோய் 10 முதல் 15 வரை வருஷமா மெதுவாதான் பரவுச்சு. இது சாதாரணமில்ல. ஆனா கடவுள் அவங்கள தயார் செஞ்சாரு. உண்மை தெரிஞ்சு நம்ம குழுவுல வந்தாங்க. நான் இப்போ அதிக விவரங்களுக்கு போக மாட்டேன். ஆனா அடிப்படையில் நாங்க உண்மை, மதம் இதெல்லாம் பற்றி நிறைய பேசினோம். சாத்தானின் பல தடைகளையும் தாண்டி அவர் விசுவாசத்தில் உறுதியானார். சமீபத்தில் தடைகள் நீங்கி அவர் முழு குணமடைந்தார். அந்த நரம்புகள் அழிந்திருந்தாலும் கூட எல்லாமே திரும்ப வந்துச்சு. இப்போ 68 வயசுல கூட அவங்க இளையவளா நடக்கிறாங்க. கடவுளுக்கு மகிமை. நீங்க ஜெபிச்சதிலிருந்து முழுசா குணமடைய எவ்வளவு நேரம் ஆச்சு? அது உடனே நடந்ததா இல்ல மெதுவா நடந்ததா? அந்த நேரத்துக்கு பிறகு என் சக்தி திரும்பியது. ஆனால் மூளையில் இருந்த இரத்தம் கரைந்து முழுமையாக குணமாக 1-2 ஆண்டுகள் ஆனது. உண்மையைச் சொன்னால் கடவுள் என்னை கொஞ்சம் பலவீனமாகவே விட்டார். அதனால இன்னைக்கும் தூதர் பவுல் போல நான் முழு பலமா இல்ல. அவர் நோயை நீக்க மும்முறை வேண்டினார். இயேசு அவரிடம், உனக்கு என் கிருபை போதும் என்றார். எனவே மனிதர்கள் பெருமை கொள்ளாமல் இருக்கவே கடவுள் துன்பத்தை அனுமதிக்கிறார். மேலாளரா எனக்கு தலைக்கணம் இருந்திருக்கலாம். அதான் கடவுள் என்னை இப்படி விட்டார். அவரு எல்லா இடமும் கூட்டிட்டு போய் கடைசில என்னை பணிவாக்கினாரு. நாம கடவுளை வேண்டிக்கணும், தீய பழக்கம் திரும்ப வராம இருக்க. நிச்சயமா நீங்க உங்க நோயால நோய்விடுப்பு காலத்துல சந்திச்ச கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. அந்த முழு அனுபவத்துல கடவுள் உங்களுக்கு என்ன காட்டினார் என்று சொல்லுங்க. அன்புதான். நீங்க முன்னாடி எப்படி வாழ்க்கை வாழ்ந்தீங்க? அந்த ஒரு சாதாரண குடிமகனோட வாழ்க்கை வாழ்ந்தீங்களா? நான் குற்றம் அல்லது ஏதாவது பெரிய தீய விஷயங்களில் ஈடுபடலை. உண்மையில் கடவுள் முன்னாடி குற்றவாளிகள்தான் அவரது ரட்சிப்புக்கு அதிக நெருக்கமானவர்கள். கடவுளை தெரிந்தும் உணர்வற்றவர்களை விட குற்றவாளிகளே அவரிடம் அதிக நெருக்கமானவர்கள். இயேசுவோட சிலுவையில் பக்கத்துல இருந்த திருடனை நினைச்சு பாருங்க. அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆனா யூதர்கள் நெருக்கமானவர்கள் ரட்சிக்கப்படல. அதனால கடவுள் நமது பொறுப்பை அறிவுக்கு ஏற்ப தீர்மானிக்கிறார். பாதிரியார் குடும்பத்தில் வந்த எனக்கு மற்றவர்களை விட அதிகம் தெரியும். கடவுள் பாவத்தை அறிவுக்கு ஏற்பவே அழைக்கிறார். எனவே அவரை பற்றி அறியாதவர்கள் அவர்களின் குணத்திற்கும் அறிவிற்கும் ஏற்ப இரட்சிக்கப்படுவார்கள். ஆனா நம்மோட அறிவு ஆழமாயிருந்தா ஒரு விதத்துல நம்ம பாதுகாப்பும் அதிகம். நம்ம அறிவு ஆழமாயிருந்தா கடவுளுக்கு நெருக்கமாகவும் பாதுகாப்பும் அதிகம். அப்படியே நம்ம பொறுப்பும் அதிகமாகும். மறுபடியும் சொல்றேன், அறிவு ரட்சிப்புக்கு ஒரு தேவையான நிபந்தனை இல்லை. ஆனா அது உதவும். சாத்தான் அறிவு இருந்தால் நம்மை எளிதாக நியூக்கு இழுத்துச் செல்லும். உங்க வாழ்க்கையில அந்த பெரிய நோய்க்கு முன்னாடி ஒரு நல்ல கம்பெனி, வெற்றிகரமான பிசினஸ் எல்லாம் உருவாக்கினீங்கன்னு வச்சுப்போம். மக்கள் அந்த கடினமான தொழில் முனைவோர் உலகத்துல நுழைஞ்சு
மனசை அதுல முழுசா ஈடுபடுத்தணும்னு சொல்றீங்களா? ஒரு விஷயம் விக்கிரகமா ஆகாம இருக்க எவ்வளவு தூரம் போகணும்? வியாபாரம் மட்டுமே பாவம் கிடையாது. மக்கள் வாழணும், இயங்கணும். நம்ம வாழ்க்கை மையம் எது? நம்ம யோசனைகள் எங்க இருக்கு? 15 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி ஒரு பிசினஸ் உருவாக்கினா அது முடியாது. உண்மையைச் சொன்னால் நான் இப்போது முழுமையான நீதிமான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மனிதர்களா நாம எப்போதும் வளர்ந்து மாறிட்டே இருக்கோம். இயேசு வர்றதுக்கு முன்னாடி நாம பரிசுத்தமா இருக்கணும். ஒரு நாள் அந்த பக்கத்தையும் நம்ம பேசலாம். ஆனா எனக்கு யோசனை தப்பி போச்சு. பரவாயில்ல, எப்ப வேணும்னாலும் பேசுங்க. அதை ஒரு தடவை தட்டுங்க, அதோட கம்பி நிற்கும். ஆமாம், கேள்வியை திரும்ப சொல்லுங்க. போன் என் கவனத்தை சிதறடிச்சிருச்சு. நீங்க மக்கள் தொழில் முனைவோராக வரணும்னு சொல்றீங்களா? அது வாழ்க்கை லட்சியமா ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் போகலாம்? நம்ம தெளிவா பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டுல பூமியிலேயே அதிகம் பணக்காரமும் செழிப்பானவனும் இருந்தவன் அதே நேரத்துல மிகவும் விசுவாசமும் பக்தியும் கொண்டவனும் தான். அதனால் செல்வம் தானே ரட்சிப்பை அடைய முடியாது ஒரு பெரிய தடையா இல்லைன்னு தெளிவா தெரியுது. ஆனா துரதிருஷ்டவசமாக இயேசு சொன்ன மாதிரி சொந்தமா சொன்னார், ரொம்ப குறைவான பணக்காரங்கள் தான் உண்மையிலே வானியத்துக்குள்ள போக முடிகிறது. நம்ம ஒட்டகத்துல நெருங்கிய வாசல் வழியா போற மாதிரி போக முடியாது. என் பார்வையில வியாபாரத்துல கடவுள் நம்ம வழி நடத்துறாரு. அதனால அவர்கிட்ட வழிகாட்டல் கேட்டு பிரார்த்தனை செஞ்சு வேலை செய்யணும். நம்ம கூட்டாளியை ஏமாத்துவோமா? நம்ம நேர்மையற்றவங்களா? திருடுவோமா? ஆனா அது முக்கியமில்லை. நம்ம சிந்தனை மையமே முக்கியம். பிசினஸ்னால காலையில 1 மணி நேரம் தொழ முடியல. பிசினஸ் அழுத்தம் நம்ம சக்தியை குறைக்குதுன்னு உணர்றோம். இனிமே காலையிலையும் ராத்திரியும் தொழ சக்தி இல்லைன்னு தோணுது. இது இறை விருப்பம் இல்லைன்னு ஒரு அடையாளம். அந்த அனுபவத்திலிருந்து நீங்க முழுமையாக குணமடைஞ்சீங்க. இப்போ 2025, அப்போ அந்த நிலைமையிலிருந்து விடுதலை அடைஞ்சு 5 வருஷம் ஆகுது என்று வைத்துக்கலாம், சரிதானா? அதிகம் இருக்கலாம். அது 2018 இல்ல, இப்போ 2025. அது 89 வருஷம். இப்போ எப்படி உளறீங்க? இது சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க உடல்நல பிரச்சனைகள் ஏதும் இன்னும் இருக்கா? இப்போ நான் பலவீனமா இருக்கேன். நான் பவுலோ நபியோ இல்ல. புரிஞ்சுக்கோங்க, கடவுள் என்னை குணப்படுத்தினப்ப மட்டும்தான் அவர் குரலை கேட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் கேட்கலை. மக்களே கவனிங்க, சாத்தான் மெதுவா கிசுகிசுப்பான். சில நேரம் யாரோ சொல்ற மாதிரி தோணும், ஆனா அது நம்மோட சிந்தனைகள்தான். அந்த விஷயத்தில ரொம்ப கவனமா இருக்கணும். என் கருத்து இதுதான். என் அனுபவமும் அப்படியே. கடவுள் வழி நடத்துகிறார். நாம் அவருக்கு நெருக்கமாயிருந்தா அவர் பேச்சை கேட்போம். ஆனா சாத்தான் நம்மை கட்டுப்படுத்துகிறான். ஆபிரகாமின் சந்ததியான யாக்கோபு இயேசுவோட போராடினார்னு சொல்றாங்க. ஆனா வேதாகமம் அது தேவதூதன் என்று தெளிவா சொல்லுது. ஆனா ஒரு ஆழமான உரையில் ஒரு எழுத்தாளர் அதை தெளிவா சொல்லியிருக்கார். அதே சமயம் சாத்தான் சூழ்ச்சியா யாக்கோபு பின்னாடி கிசுகிசுத்து நீ ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி சந்தேகம், மனச்சோர்வை விதைக்கவோ அல்லது வெறுப்பை உண்டாக்கவோ முயற்சி செஞ்சான். இந்த உலகத்துல நாம் கவனமா இருக்கணும். ஏன்னா அங்கதான் சாத்தான் அதிகமா இருக்கான். நான் பார்க்கிருக்கேன், உண்மையை தேடின பல இயக்கங்கள்ல சாத்தான் உடனே வந்துட்டான். கடைசியில அவங்க முன்னவிட மோசமா வழிதவறி போயிட்டாங்க. கண்டிப்பா. நீங்க தாவர உணவு சாப்பிடுறீங்களோ? மற்றவங்களுக்கும் அதை சொல்றீங்களா? இப்போ தாவர உணவு ரொம்ப அவசியம். நான் அசைவம் சாப்பிட மாட்டேன். இன்றைய தாவரங்கள் நீங்க சொந்த தோட்டத்தில வளர்க்கலைன்னா சத்து குறைவா இருக்கு. அதே நேரம் முட்டை சாப்பிடவும் கட்டாயமாகுது.
முட்டைதான் ஒரே விருகச் சார்ந்த பொருள். வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம உயிருக்கு தேவையான அனைத்தும் அதுல இருக்கு. அதிலிருந்து ஒரு முழு உயிரினம் உருவாகலாம். அதனால அது முழுமையான சுருக்கமாயிருக்கு. ஒரு நாள் துன்புறுத்தல் வந்தா நாம அவங்களை வளர்க்க ஆரம்பிச்சாலும் எனக்கு ஆச்சரியமில்லை. ஆனா அந்த விஷயம் ஒதுக்கி வைக்கணும். எனவே நாம் 99% தாவர உணவுகளையே சாப்பிடணும். உதாரணமாக நாம் உண்ணும் ரொட்டி. எதிரி இன்றைய உணவில் ரொட்டியை மிகவும் விஷமுள்ள பொருளா மாற்றித்தான். இன்றைய கோதுமையில் அதோட ஜீன் அமைப்பு மாற்றப்பட்டிருக்கு. அதனால அது ரொம்ப ஆபத்தானது. ஆனா எல்லா எம்மர் வகைகளும் உலர்ந்த ஈஸ்ட் மட்டும் பயன்படுத்தி செய்யணும். பொது ஈஸ்ட் இருக்கக்கூடாது. அவை ரொட்டியில் துளை உள்ளவாறு நன்கு உலர வைக்கணும். ஒரு நாள் வைப்பது நல்லது. இது ஆரோக்கியமானது. இதை பற்றி இப்போது பேச மாட்டேன். ஏற்கனவே நிறைய நேரம் ஆகிவிட்டது. நானே நிச்சயமாக. ஆனா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? முழு ஆரோக்கியமா இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும். நான் எல்லாமே செய்ய முடிகிறது. நான் புத்தகங்கள் எழுதுறேன். நான் உடல் உழைப்பும் செய்கிறேன். நான் அடிக்கடி ரொம்ப தூரம் காரோட ஓட்டி போவேன். குறிப்பாக ஒரே திசையில் 600 கிலோமீட்டர் போவேன். அது பெரிய பயணம்தான். நான் சாதாரணமா வேலை செய்ய முடியும். ஆனா முன்னாடி மாதிரி இல்ல. கொஞ்சம் பலவீனமா இருக்கு. நான் கொஞ்சம் பலவீனம் இருந்தும் அதற்கு கடவுளுக்கு நன்றி. ஏனென்றால் உண்மையில் இது அப்போஸ்தல் இன் சிறந்த உதாரணம் போல என்னை தாழ்மையுடன் வைத்திருக்கிறது. அதனால் நான் பெருமையால் கடவுளை விட்டு விலக மாட்டேன். நன்றி. அதற்காக அப்படின்னா கடைசியாகவும் முக்கியமான கேள்விகளில் ஒன்று, நீங்க வாழ்க்கையில மிக பெரிய துயரமும் ஆழமான திருக்கமும் அனுபவிச்சவரா? நீங்க என்ன சொல்வீங்க? வாழ்க்கையில கஷ்டமான நிலைமைகளில் இருக்கிறவர்களுக்கு, கடுமையான நோய்களோடு போராடுறவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தில நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல நான் உங்களை விட்டு வைக்கிறேன். கடவுள் மாற்றம் மற்றும் ரட்சிப்பு குறித்து சொன்னது போல நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறார். ஆப்பிரிக்காவில் வசதியில்லாதவர்களுக்கு கடவுள் நேரடியாக உதவுகிறார். ஆனால் நம்மால் முடிந்தால் நல்ல உணவு மற்றும் மூலிகைகளை பயன்படுத்த வேண்டும். மூலிகைகளால் முடியாத பெரிய நோய்களுக்கு கடவுளின் உதவி அவசியம். அதே நேரம் நாம் மாமிசம், மது, சிகரெட், காபி, தீ போன்ற ஆரோக்கியமற்ற பழக்கங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். என் பரிந்துரைப்படி என் ஃபேஸ்புக் மற்றும் இணைய பக்கங்களில் ஆரோக்கிய உணவு முறைகளை நீங்கள் பார்க்கலாம். அங்கு நான் தொகுத்த பல எழுத்தாளர்களின் விரிவான புத்தகம் உள்ளது. ஆரோக்கியத்தின் அடிப்படை கொள்கைகளும் சுருக்கங்களும் இதில் விளக்கப்பட்டுள்ளன. அதை திரையில் காட்ட முடியுமா? முடியும். நீங்க வாங்கிக்கலாம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். சில நோய்களுக்கு எடுத்துக்காட்டாக 20 மடங்கு பாஸ்வலியா சுருக்கம் இருக்கு. அப்படின்னா சாதாரண பாஸ்வலியா சுருக்கம் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனா அது குணப்படுத்தாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த கடுமையான நோய்களில் அதிக எடுத்தா அது குணமாகும். அதனால ஆரோக்கியமான உணவு அவசியம். அதே நேரத்தில் நான் தயாரித்து வைத்திருக்கும் புத்தகத்தில் இருக்கிற சிறப்பு மருந்துகளும் தேவை. அந்த எல்லாத்தையும் எடுத்தா கடைசி கட்டத்தில் கூட ஆரோக்கியத்தை திரும்ப பெற முடியும். மிச்சதை கடவுள் பார்த்துக்குவார். நிச்சயமாக. அப்படின்னா நம்மால முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் செய்யணும் என்று நீங்க பரிந்துரைக்கிறீங்களா? நம்மால முடிந்ததை செய்யணும். இறைவனை வேண்டி அவரிடம் வாரத்தை ஒப்படைப்போம். அதுவே முக்கியம். புதிய பிறப்பு வெளிப்படுகிறது. உங்களை வெறுத்து தாக்கி தொழிலில் கூட தீங்கு செய்பவரை பார்த்தால் உங்கள் உள்ளத்தில் வெறுப்பு வருவது கடவுளிடம் முழுமையான அன்பு வேண்டி பிரார்த்திக்க ஒரு சிக்னல். இயேசுவைப் போல நாமும் எதிரிகளை நேசிக்கணும். இதற்கு பணிந்து போவது பொருளல்ல. மாறாக வெறுக்காமல் மிக மோசமான எதிரிக்கும் உதவி செய்யணும். கோரன்
இந்த பாட்காஸ்டில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நான் கிளம்புறேன். இப்போ ஒரு கடைசி கேள்வி கேட்கிறேன். கடவுள் உங்களை நோயிலிருந்து காப்பாற்றியது இந்த உலகத்தில் நீங்க ஒளியாக இருக்கவே என்பது தெளிவு. அவரையும் அவர் வார்த்தையையும் பகிர இது உங்களோட கடைசி உரை என்றால் இந்த பூமியில் எல்லா மக்களுக்கும் நீங்க சொல்ல விரும்பும் ஆழமான செய்தி என்ன? கடவுளும் இயேசுவும் உங்களை நேசிக்கிறார்கள். அவர்களின் அன்பை விட மேலானது எதுவுமில்லை.